டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கிளியரா கேக்குது சார். சொல்லுங்க டாக்டர் வணக்கம். இதுல என்னன்னா டாக்டர், நான் இதுல இந்த மருத்துவ காப்பீடு சம்பந்தமான விவகாரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவது இந்த தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அதாவது மருத்துவ காப்பீடு அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு கூட இன்னைக்கு அந்த பயனாளிக்கும் கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க. பெயர் மாற்றம் கேட்டவர்களுக்கும் கூட இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. டாக்டர், இந்த கேம்பை பொறுத்தவரை இது விமர்சனங்களை கடந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு, தேர்தல் நாடகம்ட்டு. இதுக்கு முன்னால நிறைய இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கேம்பை டாக்டர் எப்படி பாக்குறீங்க சார்? இது எதிர்க்கட்சி தலைவர் இது ஒரு நாடகம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரு நல்ல நாடகம். ஏன்னா வரக்கூடிய ஆமாங்க சார், இது ஒரு நல்ல நாடகம் தான். ஏன்னா நம்ம அழிவை நோக்கி இருக்கிறோம். வரக்கூடிய தேர்தல் என்றுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய தேர்தல். சரி, ஒரு ஆங்கிள் சொல்றேன், அதை நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஏதாவது எந்த தேர்தல்லையும் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி 8-9 மாசத்துக்கு முன்னாடி அதை தேர்தல் ஜுரம் வந்திருக்கா சார்? ஓகே, தேர்தல் ஜுரம் எல்லாம் வந்ததே இல்லை. சரி, கட்சி அனௌன்ஸ் பண்ணி டேட்டை சொன்ன பிறகுதான் அப்புறம் தான் ஜுரம் வரும். இப்பவே பத்திக்குச்சு. எதுக்கு சொல்ல வருதுன்னா, இப்ப வரக்கூடிய தேர்தல் 4 முனை போட்டியா இருக்கலாம், இல்ல 5 முனை போட்டியா கூட இருக்கலாம். மக்கள் குழம்பி போய் கிடக்குறாங்க. இது ஒரு புறம் வச்சுக்கங்க. வரக்கூடிய போட்டியும் யாரு வரக்கூடாது என்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறது நம்ம தமிழக மக்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த அரசு நிறைய திட்டங்களை செஞ்சிருக்கு. கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் துறையாக இருக்கட்டும், இல்ல மத்த விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிருக்கான இதா இருக்கட்டும், மத்த இருக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கும் இளைஞர்கள் எல்லாத்துக்குமான ஒரு நல்ல ஒரு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கு. சரி, இதுல என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைஞ்சதா, கரெக்டா போய் அந்த கடைக்கோடு மக்களுக்கு சென்றடைஞ்சதா அப்படின்னு பார்த்தா அதுல கொஞ்சம் கேப் இருக்கு. ஓகே. இந்த பேங்க்ல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க சார். பேங்க்ல முதல்ல பேங்க் ஒரு வங்கி ஆரம்பிச்ச பிறகு வங்கியினுடைய கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே, எண்ட் யூசர் டு பி அசர்டைன்டுமா. அதாவது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனுடைய திட்டம் பயனடைந்ததா, அப்படி பயனடைந்தால் அந்த திட்டம் நல்ல திட்டம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய கான்செப்ட்ல தான் வங்கியே உருவாகுது. சரி, இப்ப வங்கி நம்ம கிட்ட காசு கொடுக்குதுன்னு வைங்க, வங்கியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் காசு சேர்ந்துச்சா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு இப்ப வங்கி. சரி, இப்ப அதுக்கு நான் போல. பட் என்ன காரணம் அப்படின்னா, இந்த நடக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் எல்லாம் சரியானபடி மக்களுக்கு சென்றடையாம தடுக்குதுங்க. சரி சார், உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க சார். மருத்துவத்துறை நீங்களுக்கு தான் இருக்கிற, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க ஒரு மருத்துவ சம்பந்தமா ஒரு ஒப்பீனியன் வாங்கணும், இல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அது கவர்மெண்ட் கிட்ட வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போன போடுவோம், தெரிஞ்சவங்க போய் போன் போட்டு, என்னப்பா இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், என்னப்பா கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டு சொல்லுவோம். அவங்க யாராவது தெரிஞ்சவங்க போன் போட்டு கேட்டு அந்த ஒரு கஷ்டத்தை போய் ரீச் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனா இந்த திட்டத்தின் மூலம் அந்த என்னென்ன குறைபாடுகள் எல்லாம் இருக்குதோ, என்னென்ன தேவைகள் எல்லாம் அரசுகிட்ட இருந்து நம்ம வாங்கணுமோ இல்ல நம்ம கேட்கணுமோ அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு ஆளு நியமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அது ரொம்ப நல்லது தானே. இது ஆக்சுவலா அரசு காலதாமதமாக செய்திருக்கிறது என்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அததான் அதிமுக சொல்றாங்க. அப்ப கரெக்ட் தானே சார்? கண்டிப்பாங்க. ஆனா இந்த திட்டம் காலதாமதமா செஞ்சிருக்குன்னு நானும் சொல்லுவேன். ஆனால் காலதாமதம் வந்தா லேட்டஸ்ட் சார், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருதே. எப்படி நீங்க முதல்ல சொன்ன நாடகம் நல்ல நாடகம் நீங்களே அந்த மாதிரி. ஆமா சார்,
சார் நல்ல சார் நம்ம நல்லதை ஏத்துக்கணும் தானே சார். சரி. சார் எங்க நல்லது கிடைக்குதோ நல்லதை ஏத்து சார். மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். அதுதானே அதுதானே பகுத்தறிவு என்பது. ஓகே ஓகே. மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான், செழுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான், நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது செடிகளுக்கு, செடி நல்ல கனிகளை தந்து கொண்டே இருக்கிறது. சரி. அதுதான வாழ்க்கை. அதனால இந்த திட்டம் அருமையான திட்டம் 1. இது ஒரு நல்ல திட்டம் 2. இந்த திட்டத்தை சரியா எக்ஸிக்யூட் பண்ணா மக்களுக்கான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். ஓகே. இது 3. ஓகே ஓகே. எதிர்க்கட்சிகளுக்கு இந்த திட்டம் நல்லா செயல்படக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் இருக்கும். ஓகே. நல்லா செயல்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு புளிய கரைச்சிரும். ஓகே. சோ அதனுடைய பயத்தினுடைய அடிப்படையில, அவங்களோட அச்சத்தின் அடிப்படையில வரக்கூடிய பேச்சுக்கள் தான் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி. அதனால வாழ்க்கையே ஒரு நாடகம், இந்த உலகமே ஒரு நாடகம், நாமெல்லாம் நடிகர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தியல்ல வந்ததுனால இந்த நாடகமும் நல்ல நாடகமாக இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். டாக்டர், ஒரு கேம்ப் வந்து நீங்க நடத்தும் போது டாக்டர், ஒரு கேம்ப் நடத்தும் போது அந்த கேம்ப்ல வரக்கூடியவர்கள் எல்லாருமே கொடுக்கக்கூடிய மனுக்கள் அது கோரிக்கைகளாக மட்டுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேம்ப்ல புகார்களும் வரும். எங்களுடைய பட்டாவை நீங்கள் தவறுதலாக மாற்றம் செய்து விட்டீர்கள், இல்லை என்னோட சர்வே நம்பருக்கு கொடுக்க வேண்டிய பட்டா இன்னொருத்தருக்கு பக்கத்தில் பேருக்கு பெயர் மாறி கொடுத்துட்டீங்க, இப்படி எல்லாமும் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். கொஞ்சம் நம்ம யதார்த்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணும்போதே பட்டாவினுடைய மாற்றத்திற்கும் சேர்த்து கட்டணத்தை கட்டிடுறாங்க. அது வந்து ஒரு இன்டகிரேட்டட் பண்ணிட்டாங்க சிஸ்டத்தை, அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஆனாலும் பட்டா மாறாது. நீங்கள் வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இடத்த அடையாளம் காட்டல, அதனால் வந்து உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதுன்ட்டு எப்படி நீங்கள் பணத்தை கட்டி முடித்த பிறகு சொல்லுவாங்க. நீங்கள் இடத்த வந்து காட்டுங்கன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. உங்களோட பட்டா விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, இந்த இடத்த அடையாளம் காட்டுங்கன்னு சொல்வதற்கான எந்த சிஸ்டமும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் கிடையாது. ஒரே ஆப்ஷன் என்னன்னா, நாம்பளா நேராக எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு தாலுகா ஆஃபீஸ் போகணும். அங்கே போனால் உங்களுக்கு ரெவென்யூ ஆஃபீஸர் இருக்க மாட்டாப்புல, சர்வேயர் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறவரை நம்ம போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தாலும் பணம் கொடுத்தா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இந்த சிக்கல்கள் எல்லாம் கூட இருக்குது. யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் நான் சொல்கிறேன். இது எல்லாமும் இந்த பிரச்சனையில் நீங்கள் மனு கொடுங்க, உங்களுக்கு 45 நாளில் வந்து அதுக்கான தீர்வு கிடைச்சிடும், 15 நாளில் அதுக்கான தீர்வு கிடைச்சிடும் அப்படின்ட்டு அரசு கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது அது இந்த முகாமின்ல காப்பாற்றப்படும் உங்களுக்கு தோணுதா டாக்டர்? இந்த அரசு வந்து இது போன்ற திட்டங்கள் சரியா செய்யறதுனாலதான் மக்களுடைய நம்பிக்கை இப்ப பெற்றே ஆகணும் சார். சரி. இந்த அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. ஓகே. அழுத்தம் இருக்கிற காரணம் கரெக்டா கேட்டீங்க சார். இந்த அரசுக்கு அழுத்தம் இருக்கிறது சார், ரொம்ப முக்கியம். சரி. ஒரு நல்ல எதிர்க்கட்சி நல்ல அரசை நிர்வாகம் பண்ண முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி. A good opposition will make the ruling party will become efficientங்கறான். ஓகே ஓகே ஓகே. அதுதான் முக்கியம். இப்போ என்னன்னா, அரசுக்கு வந்து மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஏன்னா இதையெல்லாம் செஞ்சா தான் அது வந்து 2026ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது நடந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆக சிறு சிறு விஷயத்திலும் சின்ன விஷயத்திலும் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அரசு ஒரு மேலே வந்து இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சரி செய்யறேன், மனுக்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சரியானபடி இந்த அரசு செய்யும் என்று நம்பிக்கை இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இல்லைன்னா மக்கள் வந்து தெளிவா இருப்பாங்க. மக்கள் வந்து நம்ம மக்களை ஏமாத்தவே முடியாது. ஓகே ஓகே ஓகே. மக்கள் தெளிவாக இருப்பார்கள். கண்டிப்பாக இந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது, மறைமுகம் அழுத்தம் இருக்கிறது. தட் இஸ் கால்ட் தி இன்டைரக்ட் பிரஷர். அதனால் கண்டிப்பாக இந்த காரியத்தை நல்ல கவனம் செய்து அதை சரியாக செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஓகே ஓகே, பேசலாம். பூபதிஜான் சார் வணக்கம் சார். அவங்க 2 பேரும் அரசியல் கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க சார். இப்படிதான் அடிச்சுக்குவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு சார். இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் ஜனங்க கிட்ட போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் சேர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிற பிரயாசியையும் இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது.
சார், இந்த காலகட்டத்தில் இணையதளம் மூலமாக வீட்டில் இருந்துகிட்டே யாராச்சும் சிலர் வந்து விண்ணப்பம் செய்தாலும் கூட அதையும் ஒரு சிறப்பு முகாம் விண்ணப்பமாக இந்த அரசாங்கம் பரிசீலித்து அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் தேவையான ஒன்றா சார்? கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் வந்து சூழ்நிலையின் காரணமாக வந்து விண்ணப்பமே கொண்டு போய் கொடுக்க முடியாது. சரி சார், பொருளாதார பிரச்சனையை விட ஃபேமிலி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு சார் இப்ப. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். சரி, இல்ல சார், ஃபேமிலி பிரச்சனைய முடிச்சிட்டு வெளியே ரோட்டுக்கு வர்றதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் லட்சக்கணக்கான குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இணையதளத்திலையும் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனையும் ஈக்குவலா கன்சிடர் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். சரி, அதை வந்து நம்ம வந்து தட்டி கழிக்க முடியாது சார். ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ணாங்க இஸ்ரேல்ல, நீங்க பாப்பீங்க. சொட்டு நீர் பாசனம்னு அவன் தான் கொண்டு வந்தான். ஆமா சார், ஆமா. தண்ணி நிறைய வேஸ்டா போயிடும், செடி நல்லா வளரணும், தண்ணியும் குறைவா இருக்கணும். சொட்டு சொட்டா ஒரு பைப்ல போட்டு செடிக்கு அந்த வேர்லயே விட்டான். ஆமா, அதுக்கு பேர் சொட்டு நீர் பாசனம். மைக்ரோ லெவல்ல இருக்குது அது. அது போன்று அரசு வந்து இன்னும் பல திட்டங்களை கொண்டு மைக்ரோ லெவல்ல செய்யணும். மக்களுக்கு அப்பதான் அது நல்லபடியா ஒரு பயனை கொடுக்கும். ஒண்ணு சார். சார், அந்த திட்டங்கள் எல்லாம் மைக்ரோ இரிகேஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது இப்போ இருக்குங்களே சார் எல்லா இடங்கள்லயுமே. அதாவது தென்னை மரத்துக்கு வர அந்த மாதிரி பிளான் வந்துருச்சுங்க சார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல நான் என்ன சொன்னா அதை போலன்னு சொல்றேன். அது வந்து ஒரு தாவரத்துக்கு கொடுக்கறாங்க, இந்த சமுதாயத்திற்கும் மைக்ரோ லெவல்ல கொண்டு வரணும். மைக்ரோ லெவல்ல கொண்டு வந்து செடி நல்லா வளரும். நல்ல விரயங்கள், தண்ணீர் விரயம் ஏற்படாது. அதே போல இங்க பண விரயமும் மன விரயமும் ஏற்படாது. இது ரொம்ப சார். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எப்படின்னா, இப்ப நம்ம இவரு சொன்னாரு, அதிவீரபாண்டியன் அவர் சொன்னாரு, இந்த விசிகாவுடைய திருமாவளவன் வந்து பிஜேபி கூட கூட்டு வச்சாருன்னு சொன்னாரு. சரி, ஆமா. இந்தியாவிலே இந்த விலை போகாத பிஜேபிக்கு விலை போகாத தலைவர் என்று சொன்னால் அவர் திருமாவளவன் மட்டும்தான். சரி, கிட்டத்தட்ட இந்த சனாதனத்தை எதிர்த்து அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதல் போர்வால் இந்தியாவிலேயே நம்பர் 1 திருமாவளவன் அவர்கள் தான். அதை அசைக்க முடியாது சார். இந்த காணொளியில ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்றேன் சார். ஒருவேளை இந்த அதிவீரபாண்டியன் சார் போன அதிமுக ஆட்சியில மனு கொடுத்து ஏதாவது பிரச்சனை நடக்கல, சரியா முடிக்கலன்னா இப்போ ஒரு மனு கொடுக்க சொல்லுங்க சார், காரியத்தை செஞ்சு கொடுத்துடலாம். சரி, அவரும் இந்த காணொளியின் மூலம் ஒரு நல்ல விஷயத்தை 1000 மனுக்களுக்கு தீர்வு இல்லைன்னு நானே கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுருக்கேன். கன்சிடர் ரெப்ரசன்டேஷன் சொல்லி சாதாரணமா நாங்க கொடுத்த மனு எடுக்கப்படவே இல்ல அப்படின்னு சொல்லி போடுறோம். இல்ல இங்க ரொம்ப சிம்பிள் சார். நான் உங்களுக்கு ஒரு கண்டெம்ட் அப்ளிகேஷன் போட போறேன், அது சொல்றேன். அதாவது திருவள்ளூர்ல ஒரு ஆற்றை கபலீகரம் செய்து ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி வருவாய்த்துறைக்கு மனு போட்டிருக்கோம். இதுவரைக்கும் எடுக்கல, கண்டெம்ட் போட போறேன். அவர் ஒரு சார் 1000 பெட்டிஷன் தரேன் சார். உங்களுடைய சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க, 1000 மனுக்கள் தர உங்ககிட்ட. நீங்க சொன்ன இந்த நல்ல திட்டத்தின் மூலம் இந்த 1000 மனுக்களுக்கு நீங்க ரெமெடி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பாத்துக்கலாம் சார். ஓபன் சேலஞ்சில